லேடியை நேர்ல பார்த்ததோ இந்த மாதிரி செஞ்சது. அந்த பொண்ணுடைய அட்ரஸ் தெரியுமா? அப்கோர்ஸ் தெரியும். அந்த பொண்ணு அப்ராய் ஹோட்டல்ல பாப் சிங்கர். தேங்க்யூ வெரி மச். இவன் பேர் அசோக். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். இவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பவாவது சிலரை சந்தோஷப்படுத்த என்ன பயன்படுத்துவான். சில பேர் என்ன? யாரு? பெரிய பெரிய புள்ளிகள், சில விஞ்ஞானிகள். அவங்களோட நோக்கம் அது எனக்கு தெரியாது. இவனை தவிர வேற யாராவது உனக்கு தெரியுமா? இல்ல. இவனை கண்ட்ரோல் பண்றது யாரு? அவன் பேரு அமர்நாத். அவனோட அட்ரஸ் என்ன? அது அமர் ஃபார்ம்ஸ், ஓல்டு மகாபலிபுரம் ரோட், நீலாங்கரை. சார் என்ன சார், நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்க ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. போய் வெத்தலை பாக்கு ரெடி பண்றா போட. இந்த பக்கமும் போலீஸ் வந்துட்டாங்க. Come here. Come here. இந்த வீட்ல எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. Yes, sir. Go. Be careful. ஆமாங்க. யார் நீ? நான் இந்த வீட்ல ஆயாவா இருக்கேன். ஆமாங்க. இந்த பொண்ணோட போட்டோ இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? கேக்குறல, எப்படி வந்துச்சு? என் மனைவியோட போட்டோ இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. இப்ப சொல்ல, என் ஆஷாவுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆஷா குட்டி. நாஷா குட்டியா? என்ன அது சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்ட? எல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். என்ன அது? கைய விடுமா? ஏமா ஏமா கைய விடுமா? விட மாட்டேன் விட மாட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அது என்னமா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்? லவ், காதல், கல்யாணம். அப்படிதான் ஃபாரின் மாப்பிளையா? நோ நோ நோ. நான் எப்போதுமே பி இந்தியன் பை இந்தியன் தான். எனக்கு வரப்போற புருஷன் 1 நம்பர் இந்தியன். சரி சரி, மாப்பிள்ளையோட போட்டோவாது காட்டுமா ப்ளீஸ். அவ்வளவு ஈஸியா காட்டிடுவேனா? ஆமா, அப்பா எங்க? மிஸ்டர் சர்மா, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. Don't blabber, you idiot.
சொசைட்டில நீ ஒரு பெரிய விஐபி நினைச்சுதான் இங்க வந்த. பட் நீ ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் இப்பதான் தெரிஞ்சது. தாய்நாட்டுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? செய், வெக்கமா இல்ல? ப்ளீஸ் சார், உட்கார்ந்து பேசுங்க. உன்ன மாதிரி துரோகிங்களை தூக்குல தாண்டா போடணும். ரிலாக்ஸ். உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு நான் இங்க வந்த நான் பாரு. சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், உன்னதான் நடுத்தருவுல நிக்க வச்சு- அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர் இப்படி பண்ணிட்டீங்களே சார். என்னடா என் தாய்நாடு புலம்புறான்? இது எனக்கும் தாய்நாடு தாண்டா, எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. அவன் இருக்கிறது போதும் நினைக்கிறேன், இன்னும் வேணும் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஏய், நான் சொன்னதை செய்ய முடியல, நான் மூடிட்டு போறதை விட்டுட்டு என்னமோ பெருசா தேச துரோகி தூக்கில போடுற அது எதுன்னு பூச்சாடி காட்டுறியா? ஏய் லுக், நான் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இந்த பாடி இருக்க கூடாது. சரி சார். ஆயம்மா, ஆஷா, நான் பார்த்ததுல போய் தானே ஆயம்மா? ஆமாம்மா, ஆமா. ஆயம்மா, நீயும் போய் சொல்லாத. நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க அப்பா இப்படிப்பட்ட தேச துரோகின்னு நான் என் கனவுல கூட நினைச்சதில்லை. ஆனா அவர் இப்படி. இனிமே எப்படி இந்த சமுதாயத்துக்கு என் முகத்தை காட்டுவேன்? எங்க அப்பாவை என்னன்னு சொல்லி என் வருங்கார கணவருக்கு அறிமுகப்படுத்துவேன். அந்த ஆளோட ரத்தம் என் உடம்புல ஓடுறத நினைச்சா அருவருப்பா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அம்மா? ஐமா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நான் வெளிநாட்டுல இருந்து வந்ததையும் இங்க நடந்த சம்பவத்தை பார்த்ததையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வரேன் ஐமா. எங்கம்மா போற? எங்க நிம்மதி கிடைக்குமோ அங்க போறேன். அப்ப மனசு உடைஞ்சு போனவதான் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. சொல்லுங்க ஐயா, என் ஆஷா இப்ப எப்படி இருக்கா? எனக்கு கிடைச்ச தெய்வதே இப்ப தெய்வத்துக்கு சொந்தமாயிட்டான். என் ஆஷாவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. என் ஆஷாவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. உண்மையிலேயே நீ ஒரு டெரரிஸ்ட் இருந்தா உன்னை கொண்டுடுவேன். இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். என்னங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெரி குட். இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. வைத்தியகார்த்தமா பேசாத. இல்லங்க, உண்மையிலேயே சொல்றேன். உங்களுக்கு மனைவி ஆயிட்டல்ல, அந்த திருப்தி எனக்கு போதும். நாளைக்கே உயிர் போடும். Shut up, you silly girl. சார், What is this? செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல இருந்து 15 குழந்தைகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க. அதுல உங்க வீட்ல இருந்து 3 குழந்தைங்க. அமர்நாத்தை விடுதலை செஞ்சாதான் குழந்தைங்களை உயிரோடு விடுவேன்னு சொல்றாங்க.